ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு பர்த்டே. நாளைக்கும் ஒருத்தங்க வந்துட்டு பர்த்டே சொல்லி இது ஒன் ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ சாரி, என்னால் நாளைக்கு போட முடியாது. நாளைக்கு மட்டும் இல்லை, இனி இந்த மந்த் வந்துட்டு என்னால் போட முடியாது. ஸோ போட முடியாது, ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி போட்டுட்டேன். எல்லாருக்கும் இந்த மந்த் பர்த்டே கொண்டாடி முடித்தவங்க, கொண்டாட போகிறவங்க எல்லாருக்கும் விஷிங் யூ ஒன் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தென் கொண்டாட போகிறவங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஸோ எல்லாருமே அவங்களோட பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பர்த்டே விஷஸ், ஓகேவா? ஓகே, தென் இனிமேயும் செம்ம ஹாப்பியாக நெக்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் சூப்பராக இருங்க, ஓகேவா? அவங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேடா, அப்படியே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட பேர் மிஸ்டேக் மேடாஸ். நேம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது எந்த இன்ட்ரோவும் வேணாம், இப்போது அப்படியே போயிடலாம். இப்போ ஒருத்தங்க தான் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. டேய், நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு இன்றைக்கி நைட்டே ஒரு பொண்ணு வேணும். சார் கோவப்படாதீங்க சார். ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, பட் அவளுக்கு இதுக்கு முன்னாடி இது வந்துட்டு நடந்ததில்ல. ஏய், ஃப்ரெஷ்ஷு தான் நானும் கேட்குறேன், எனக்கும் அதான் வேணும். சார், நீங்கள் நான் லொக்கேஷன்ஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு போங்க. அங்கே அந்த பொண்ணு மட்டும்தான் இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொண்ணு அதை கொடுப்பா. இல்லை, நீங்கள் தான் எடுத்துக்கிற மாதிரி வரும், ஓகேவா சார்? எனக்கு என்னவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சன் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டு வெளியே வந்தா செம்ம ரைனு. ஒருத்தர் அப்படியே போயிட்டு அப்படியே அம்பர்லாவை விரிக்கிறாரு. ஸோ அந்த பர்சன் அப்படியே அவ்வளோ கோவமாக காரில் ஏறிட்டு சீக்கிரம் கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு ஆர்டர் கொடுத்துருந்தான். அவர் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட பிஏ இருந்துட்டு, சார் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு தானே தெரியும். ஐ நோ சார், ஆனால் இவ்வளவு கோவமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சொடக்கு போட்டால் எல்லா பொண்ணுங்களும் வந்து இருப்பாங்க. இதுக்கு போயிட்டு எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு சொடக்கு போட்டால் வந்து நிற்கிற பொண்ணுங்க தேவையில்லை. எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி யாருமே கிடையாது. நான் நினைக்கிற ஆளை தேடுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைமும் கிடையாது. அதான் ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளோட விஷ் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா போட்டும். நீ என்ன சொல்கிற? எனக்கு இன்னமும் சரியாக படல சார். நம்ம இன்னும் ஒரு 2 days டைம் கேட்டு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட லுக் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு தான் உங்களோட மாஃபியா பிஸ்னஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இதை பார்த்து எந்த பொண்ணு தான் சார் மயங்க மாட்டா? இங்கே பாரு, இதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தேவை கிடையாது. இப்போது நம்ம போகிற இடத்துல உள்ள பொண்ணு கூட எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சீக்கிரம் போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான். 1 வீக்கில் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமாம் சார், நாளைக்கு பொண்ணை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. பொண்ணும் வேணும்னு இல்லையா, ஃபோட்டோ மட்டும் போதும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், ஐ மீன் டு சே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. யா, டைம் சுத்தமாக இல்லை. அந்த பொண்ணை போய் பார்த்து அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதில் என்ன சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப இருட்டான ஒரு பேலஸில் தான் கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. அங்கே தான் அந்த லொக்கேஷன் செட்டப் ஆகிருக்கு. என்ன இப்படி ஒரு பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இறங்குறாரு. ஸோ அவரோட பர்சனல் அசிஸ்டண்ட்டும் அப்படியே பின்னாடியிலேருந்தே வராரு அம்பர்லா எடுத்துகிட்டு. ஸோ அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, நீ வர வேணாம், உள்ளே என்ன நிலமையில யார் இருக்கான்னு தெரியல, நான் போய் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ இங்கே இரு. சார், நான் வரேன், உள்ளே ஏதாவது தேவையில்லாதது ஏதாவது நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டேன், நான் கண் எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு எதுவும் ஆகாது.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரோட பர்சனல் கன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ அவரும் வந்து அவரோட ஆர்டரை மீறி எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவர் வந்து அப்படியே கார்லேயே இருந்துடுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கும் இப்போ பார்த்தா அப்படியே அந்த பேலஸ்குள்ளாடி மெதுவாக அப்படியே நடந்து வராரு. உள்ளே பார்த்தா பயங்கரமாக அழுற சவுண்ட் கேட்குது. அது தவிர வேறு எதுவும் கேட்கல ஜேகேக்கு. அப்படியே மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு உள்ளே போயிட்டுருக்காரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு ரூமில் நீங்கள் மட்டும் உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. அப்போது ஜேகே அப்படியே உள்ளே வராரு. அந்த ஒரு ரூம்குள்ளாடி உட்காந்து தான் அழுதுட்ருக்கீங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளாடி அப்படியே வராரு. நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்களோட பேக் போஸ்ட் தான் ஃபுல்லாக தெரியுது ஜேகேக்கு. உங்களோட ஃப்ரெண்ட் எதுவும் தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்தா நீங்கள் நீ ஹக் பண்ணி உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்களை அப்படியே ஒரு டேப் பண்ணவும் தான் அப்படியே தெரிச்சு எந்திரிச்சு கீழே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்பீடாக குடுகுடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே வாலில் போய் இடிச்சு அப்படியே நிற்கிறீங்க. என்ன 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 என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆள் கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. ஜங்குக் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே உங்கள் சைடு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஒன் சைடு நெக்கை அப்படியே அவனோட ஹேண்டால் பிடிச்சிட்டு இன்னொரு சைடை அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஜங்குக் பாட்டுக்கு ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போய் ஜங்குக்கோட ஷோல்டரில் அந்த சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு உங்களோட சீக்ஸ் அப்படியே டேப் பண்ணுறாரு. பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அப்புறம் பார்த்தா ஜங்குக் பாட்டுக்கு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ பர்சனல் அசிஸ்டண்ட்டு பார்த்துட்டு என்னாச்சு சார், ஏதாவது ஆகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எதுவும் ஆகலை, இவளை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் காரில் வச்சு அவன் ஃபோட்டோ எடுக்கிறான். சார் இதை போட்டுறவா, குரூப்பில் அப்லோட் பண்ணிடு. அப்புறம் அதில் ஒரு கலட்டு பையன் இருந்தானே ஓவராக பேசிகிட்டு இருந்தான், அவனுக்கு இமீடியட்டாக சென்ட் பண்ணு. ஓகே, குரூப்பில் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அப்லோட் பண்ணிடுறான். ஸோ இப்போது வந்து நீங்கள் 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே லைட்டாக வேக்கப் ஆகி பார்க்குறீங்க. சுற்றி பார்த்தா உங்களோட வீடு மாதிரி இல்லை. ஸோ சுற்றி அப்படியே பார்த்துட்டு உங்களே நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா சின்ன சின்ன அடியெல்லாம் பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க யாரோ. ஸோ அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நேற்றுக்கு பார்த்த பர்சனை, ஐ மீன் டு சே ஜங்குக் தான். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. இவனை நேற்றுக்கு நைட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து செக் பண்ணுறீங்க. பார்த்தா எந்த பெயின் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது. அப்படியே வந்து பார்க்குறீங்க ஜேகேவே. இவன் எதுக்கு வந்தான் அப்போது? ஒரு வேளை அந்த விஷயத்துக்காக இல்லைன்னா எதுக்கு அப்பா அவ்வளோ காசு வாங்கி ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. பார்த்தா சடனாக அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்களும் அப்படியே அந்த சைடே அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் கொஞ்சம் ஸ்பீடாக வராரு. வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு உங்களையே. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. வேறு எதுவும் பேசலை, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜேகேவை. அப்படியே ஜங்குக் பாட்டுக்கு நின்றுட்டு, இன்னைக்கு உனக்கும் எனக்கும் மேரேஜ். மேரேஜா? ஆமாம், நைட்டு 8 o'clock நடக்கும். ரெடி பண்ணுறதுக்கு மேட்ஸ் வருவாங்க, எதுவும் பண்ணிகிட்ருக்காத. ஓகே, அப்புறம் டைமுக்கு ஃபுட் வந்துடும். உன்னோட நேமு ஒயன் ஒயன் தானே? ஆமாம். அதான் இதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு கோல்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா என் பாட்டுக்கு வந்தான் சொல்லிடான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா அங்கே நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ இவர் வந்து ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தான் தோணுது, பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரியுது. ஸோ இவர் தான் மாஃபியா கிங் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயம் தெரியுது. நல்லா கொக்கா வந்து மாட்டிக்கிட்ட ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு சைடில் ஒரு என்னமோ
ஒரு இது இருக்குது, ஹோப்பு. என்னென்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இங்கே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒருத்தல மனசில் நினைக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்களை வந்து மேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வந்துடுறாங்க. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு க்ரௌனும் வச்சு விடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இல்லை, இந்த பேலஸோட பிரின்சஸ்க்கு தான் இதை வைப்பாங்க. எங்களோட பிரின்ஸ் உங்களுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதனால தான் வச்சு விட்டுட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே, இது ஒன்றும் ரியல் மேரேஜ் இல்லையே. அப்படியெல்லாம் இல்லையே, அதெல்லாம் யார் சொன்னது உங்ககிட்ட? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஸ்பீடாக மேக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க. வேறு எதுவும் பேசவே இல்லை உங்ககிட்ட. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களும் மேக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே உள்ளே வராரு. ஸோ ஜங்குக்கோட ஃபுட் ஸ்டெப் கேட்டதும் எல்லோரும் அப்படியே திரும்பி நிற்கிறாங்க ஜங்குக் பார்த்துட்டு. நீங்கள் மட்டும் மிரர் சைட் பார்த்து உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படியே வந்து பவ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக் அப்படியே ஹேண்ட் சைன் பண்ண எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களும் அப்படியே எந்திரிச்சு ஜங்குக் சைட் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுவும் நடக்கலை. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அதான் கல்யாணம் நடக்க போகுது. இல்லை, ஐம் ஜஸ்ட் 19 அப்படின்னு சொல்கிறீங்க. ஜஸ்ட் 19ஆ? என்ன ஜஸ்ட் 19? உன்னோட பேர் தெரிஞ்ச எனக்கு உன்னோட ஏஜ் பற்றி கூடவா தெரியாது? யூ ஆர் 22, ஐ நோ தட் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கா பக்குன்னு ஆயிடுது. ஐயோ, இவங்ககிட்ட எதுவுமே மறைக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்கை. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு கீழே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, சீக்கிரம் வந்து சேரு, சரியா? அப்புறம் வேறு எதுவும் நான் உங்ககிட்ட சொல்லுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் பெரிய பருப்பு மாதிரி பண்ணாமல் மூட்டு வந்து நின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கா அப்படியே என்னமோ மாதிரி இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே ஃபெயில் ஆன மாதிரியே அப்படியே ஒரு ஃபீலிங்கு. அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன முறைடானா இல்லை வேறு ஏதாவதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. பட் அப்படியே எல்லாத்தையும் மனசுலேயே பூட்டி வச்சுட்டு கீழே வந்து போகிறீங்க. ஸோ நிறைய பேர் நிற்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப ரிச்சாக அவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. கையில் எல்லாரோட கையிலையும் ஒயின் கிளாஸ் இல்லைன்னா பீர் கிளாஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா அந்த ஹாலுக்கு நடுவில் ஒரு ஃபாதருக்கு முன்னாடி ஜங்குக்கும் நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு ஜங்குக்கு முன்னாடி நிற்கிறீங்க. ஃபாதர் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே மேரேஜுக்கான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்கள் கையில் ரிங் கொடுத்து மாற்றவும் சொல்லிடுறாரு. நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்களும் அப்படியே பேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ண வரைக்கும் இப்போ வந்து ஜங்குக்கு வந்து இமீடியட்டாக மேரேஜ் பண்ணிக்கணும், அது எந்த பொண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஏதோ ஃபார்மலுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து எதுலேயுமே கிளாரிட்டி இல்லை. ஸோ அப்படியே வந்து ரிங்கு போட்டு விட்டதும் இங்கேருந்து எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அப்படியே வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ரிங் போட்டதும் அப்படியே ஜங்குக் உங்களை வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸுமே அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த கிஸ் அவ்வளோ லவ்லியாக பேஷனேட்டாக போயிட்டுருக்கு. அதில் வந்து லஸ்ட்டுங்கிறது ஒரு துளி கூட இல்லை, ஃபுல்லாகவே லவ் தான். அந்த கிஸ்ஸே உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி தருது. ஜங்குக் எவ்வளவு லவ் வச்சுருக்காரு அது எல்லாமே உங்களுக்கு புரியுது. நீங்கள் பேக் கிஸ் எதுவும் பண்ணலை, ஜங்குக் மட்டும்தான் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜேகே அப்படியே அந்த கிஸ்ஸை ப்ரோக் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போயிடுறாங்க. நீங்களும் ஒரு 11 o'clock மாதிரி மேலே வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடு வந்து என்னென்னமோ தோணுது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆனால் ஆன்சர் ஒன்று கூட இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ கீழே இங்கே ஜங்குக் பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே, என்னடா மச்சான் இவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணிட்ட, அந்த பொண்ணு வேறு யாருன்னு கூட உனக்கு தெரியாதேடா. என்ன பண்ணுறதுனே தெரியலடா, நான் பாட்டுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரே நாள் தான் மச்சான், அவன் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ்டா. ஃபீலிங்ஸா? என்ன சொல்கிற மச்சான், உனக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸா? லைக் எப்படி சொல்கிறது,
மச்சான் எனக்கு தெரியும்டா. நம்ம எல்லாம் காலேஜ் டைமில் எப்படியெல்லாம் பொண்ணுங்களை பார்த்துருப்போம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஜங்குவை பார்க்குறான். அப்படி ஜங்குக்கு இருந்துட்டு உன் மண்டை எப்போவுமே அங்கே தான் இருக்குமா? இல்லைடா, அவளை பார்த்த உடனே அப்படியே தூக்கி போட்டு வச்சு செஞ்சிடலான்னு தான் தோணுச்சு. ஆனால் அவள் அப்படியே ஃபைண்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் கிட்ட வேற அவளை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னேன். அவன் என்னடான்னா அப்படியே மூளையவே குழப்பி விட்டுட்டான்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவளோட அப்பா ஏதோ சரியில்லைடா. இத்தனை வருஷம் பிள்ளைய வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இவன்கிட்டயோ விற்றுருக்கான். அவன் பேலஸில் கொண்டு விட்டு என்னை கூப்பிட்டு அங்கே விட்டான். நல்ல வேலைடா, வேற என்கிட்டயே மாட்டிக்காமல் முதல் முறையாக என்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டா. எனிவே டு ஒரு பொண்ணுக்கு லைஃப் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு மச்சான். ஆனால் நீ யோகியம் இல்லை மச்சான், அந்த பொண்ணு பாவம். நம்ம எல்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் மச்சான், நீ எல்லாம் வாரத்துக்கு ஒருத்தி கூட இருப்பியே. ஏய், ஏன்டா அதை பற்றி வேற கிளற? மச்சி நீ இல்லைன்னா இப்போ கூட சொல்லு. எத்தனை பொண்ணுங்க கூட இப்போ வரைக்கும் இருந்திருக்கியடா. டேய் சும்மா இருங்கடா, இப்போ பேசுகிற பேச்சாடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வந்து நின்று கிகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஜங்குக்கை வச்சு செய்கிறாங்க, ஓட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கும் அவங்க பாட்டிங்க அப்படியே வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஸோ கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லிடுறாங்க, என் மச்சான் உன் பொண்டாட்டி வேறு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் பொண்டாட்டி புள்ளைன்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நாங்கள் போகிறோம், நீங்களும் போய் நடத்துங்க. ஆக வேண்டிய வேலை நிறையவே இருக்குது, சரியா? போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு மச்சான். அதுவும் பொண்டாட்டி வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். போயிட்டு நல்ல புள்ளத்தனமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நிறைய அட்வைஸ்லாம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே மேலே வந்து நடந்து வராரு. ஸோ நடந்து வந்ததுக்கப்புறம் அவரோட கோட் சூட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே பேண்ட் மட்டும் போட்டுட்டு கவுச்சில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? இல்லை, உங்ககிட்ட நிறைய பேசணும். பேச வேண்டிய நாள் இல்லை இது, பேச வேண்டிய நேரமும் இல்லை இது, புரிஞ்சுதா? தென் கமான், எங்கே வந்து உட்காரு. இல்லை, நான் எங்கேயோ உட்காந்துக்கிறேன். எந்திரிச்சு வாடி, வந்து உட்காரு. லேப் எதுக்கு இருக்கு? வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள பிடிச்சி இழுத்து லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கன்ஃபியூஸாக உட்காந்துட்ருக்கீங்க. இல்லை, நான் எந்தோ வேற ஒரு இதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். நான் கடைசியில் மேரேஜே பண்ணிட்டீங்க. ஆனால் எப்படி? உன்னை பற்றி டாப் டு பாட்டம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, அதான். நல்ல வேலை, வேறு யார்கிட்டையும் மாட்டிக்கல நீ. அப்போது என்ன உங்களுக்கு உண்மையிலேயே பிடிக்குமா? ஏன் பிடிக்காது? ஏன் உங்ககிட்ட அழகு இல்லையா? இல்லை வேறு என்ன இல்லை? அப்பனுக்கு தேவையான காசை நானே கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் என்னமோ போயிடுச்சு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ சாஃப்டாக பேஷனேட்டாக போகுது. நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த கிஸ் அப்படியே ஹார்டாக மாறுது. ஸோ அப்போவே நீங்கள் வந்துட்டு மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே உங்களை வந்து அந்த கவுச்லேருந்து எண்ணிக்க வச்சு பெட்டில் போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. உங்களை பேக் கிஸ் கூட பண்ண விடல, அந்த அளவுக்கு வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு முணங்குறீங்க. ஸ்லோவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்ல முடியாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களோட லிப்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தார் மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லைட்டாக அப்படியே மூவ் ஆன் பண்ண ஜங்குக்கு வேறு லெவலில் ஹைப் ஆகுது. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு அங்கங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே மேலேருந்து கொஞ்சமாக கீழே வந்து உங்களோட தைஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவரோட லிப்ஸ் பட்டன்தான் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப முடியாமல் அப்படியே
மூடோட ஹை லெவலில் இருக்கீங்க. பயங்கரமாக மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஸ்பீடாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சுத்தமாக முடியாமல் அப்படியே திருப்பியும் மேலே வந்து உங்களோட செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணி உங்களோட ப்ரெஷரை இன்னும் ஹைப் ஆக்குறாரு. ஸோ உங்களுக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு நீங்கள் ஹைப் ஆகிட்டே இருக்கீங்க. பயங்கரமாக மூவ் பண்ணுறீங்க. அப்போ அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா பேபி கேர்ள்? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு ஒரு கன்ஃபியூசிங் லுக்கில் பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படியே அவளோட மிடில் ஃபிங்கரை எடுத்துகிட்டு போய் உங்களோட இதில் வச்சு இன் பண்ணுறாரு. அப்படியே இன் பண்ணிவிட்டு ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே பயங்கரமாக ஃபஸ்ட்டு கத்துறீங்க. பெயின் சுத்தமாக பொறுக்க முடியல. அப்படியே கத்துறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதுவே அப்படியே ப்ளஷராக மாற ஆரம்பிச்சிருது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே அப்படியே லிட்லி மூவ் ஆன் பண்ணுறீங்க. அப்போவே ஜேகேக்கு புரிஞ்சு போயிடுது உங்களுக்கு ப்ளஷராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே பார்த்தா பயங்கரமாக பெயின் ஆகுது. லைக் அது ப்ளஷராகவே இருந்தாலும் ரொம்ப பெயின் ஆகுது. அப்படியே பெயினோட ரொம்ப ஒரு இதில் இருக்கீங்க. பார்த்தா ஜங்குக்கா இன்சர்ட் பண்ணிட்டாரு. ஸோ உங்களால் சுத்தமாக முடியல. பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப மூவ் ஆன் பண்ணுறீங்க. அப்படியே லிட்ரலி கத்திட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிவிட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் ஜங்குக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவருக்கு அப்படியே இன்னும் ஹைப் ஆக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படியே தான் ஒரு 2 hours போகுது. அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. அவ்வளோ ப்ரீத் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சு வாங்க கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குடி, ஒரு 10 minutes விட்டுரு, அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் போகலாம், ஓகேவா? ஓகே, இல்லை இதோட முடிச்சுக்கலாம், என்னால் முடியல, வலிக்குது. அதெல்லாம் முடியாதுடி, உன்னை பார்த்த அப்பவே அங்கேயே வச்சு முடிச்சிருப்பேன், என்ன பண்ணுறது? அன்றைக்கி தான் அன்கான்ஷியஸ் போயிட்டியே, என் மேலேயே மங்கி விழுந்துட்டியே, அதான்டி கூப்பிட்டு வந்து இத்தனை நாளாக வெயிட் பண்ணி மேரேஜும் பண்ணிட்டேன். இனிமேல் நீ ஃபுல்லாக என்னோடதுரே. உன்னை தென்னத்துக்கும் வச்சு செய்வேன், தென்னத்துக்கும். நான் உங்ககிட்ட இதை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அந்த வேர்ட்ஸ் கேட்குறது ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரீத் பண்ணி பேசும்போது ஜங்குக்கு திருப்பியும் மூட ஏறிடுது. ஸோ அவர் திருப்பியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. ஒரு ஸ்டார்டிங்கும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் இல்லாமல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒருத்தங்க கேட்டது மாஃபியா தீமில் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு மாஃபியா தீமில் கொடுத்துருக்கேனான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னமோ மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபீல்டில் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே இருந்துச்சு. பட் எனக்கு தெரில. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு சுத்தமாக தெரியாது நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு. என்னமோ மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனானா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லியிருப்போங்க, ஓகேவா? ஓகேடா, பாய். நான் சூன் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். திருப்பி மீட் பண்ணுறேன், ஓகேடா? பாய். லவ் யூ ஆல்.